Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சுப்பிரமணியன், இப்போ நேரடியாக மக்களுக்கு இன்னும் என்னென்னலாம் பலன்கள் இந்த ஜிஎஸ்டி குறைப்பின் மூலமாக கிடைக்கிறது? அதாவது இப்ப பண்டிகை காலம் ஆரம்பிச்சதுனால இந்த பண்டிகை கால விளம்பரங்கள்ல ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க, ஸ்வீட்டடு கொண்டாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வீட்டடு கொண்டாடு, அந்த ஸ்வீட்னு பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ் கேட்டகரி. சாக்லேட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரீ ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி ஒரு 31% வந்து வரி விதிச்சிருந்தாங்க. ப்ரீ ஜிஎஸ்டி 2017க்கு முன்னாடி ஜிஎஸ்டில அதை 18% கொண்டு வந்தாங்க, குறைச்சாங்க. இப்போ ஜிஎஸ்டி 2.0 இன்னைக்கு காலங்காத்தால 12 மணில இருந்து 5% தான். ஸோ ஸ்வீட்டடு கொண்டாடு, ஸ்வீட் சாக்லேட்ஸ் வந்து 5% தான். அதே மாதிரி வந்து அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் இதே மாதிரி தான் 25% இருந்தது ப்ரீ ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 18% கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறமா 5%. இதை மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள், சாதாரண மக்கள் வந்து உபயோகப்படுத்துகின்ற நீங்க சொன்ன மாதிரி வந்து அன்றாட தேவைகள், இந்த டூத் பேஸ்டா இருக்கட்டும், ஷேவிங் ஐட்டம்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஸ் கொண்டாடுறோம் அதுல யூஸ் பண்ற சாக்லேட்ஸா இருக்கட்டும், ஐஸ்கிரீம், இதற்கெல்லாம் விலை குறைக்கப்பட்டு விட்டது. இதை தாண்டி வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த விலை குறைஞ்சதை வந்து நேரடியாக வந்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு விளம்பரம் மூலமாக அறிவிச்சிருக்கிறாங்க. நான் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு நம்ம பட்டர் இருக்கு பாத்தீங்களா, வெண்ணெய் அண்ட் நெய். சோ இதனோட ஒரு நிறுவனம் என்ன பண்ணினாங்கன்னா, இன்னைக்கு வந்து 62 ரூபாய் வித்து கொண்டிருக்கிற எம்ஆர்பி, இவங்களுக்குலாம் வந்து எம்ஆர்பி தான் இருக்குல்ல, மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் சொல்லிட்டு அந்த விலைப்பட்டியல் போட்டிருப்பாங்க அந்த பாக்கெட் மேல. 62 ரூபாய் விற்கின்ற ஒரு 100 கிராம் பட்டர் வெண்ணெய்க்கு வந்து 4 ரூபாய் வந்து உங்களுக்கு சேமிப்பாகுதுன்றாங்க. சோ 4 ரூபாய் அப்படின்னு 62ல பாத்தீங்கன்னா ஒரு 7.5%, 8% வச்சுக்கோங்க. சோ 100 கிராம் நீங்க வந்து வெண்ணெய் வாங்கினா 4 ரூபாய் சேமிப்பு, கிட்டத்தட்ட 8%. அது மாதிரி வெண்ணெய் வாங்கினா, இது நெய் வாங்கினாலும் 8% சேமிப்பு. அதாவது 650 ரூபாய் கிட்ட வாங்குறவங்களுக்கு வந்து 8% பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய் வரும். சோ கிட்டத்தட்ட ஒரு அன்றாட உபயோகப்படுத்தப்படுகின்ற பொருட்கள்ல வந்து 8% முதல் 10% வரைக்கும் உங்களுக்கு சேமிப்பு வந்து கண்கூடாக இருக்கிறது. அதுவரை அவங்க வந்து விளம்பரம் என்ன பண்ணாங்க, முன்னாடி என்ன பிரைஸ், இப்ப என்ன பிரைஸ், இதனால மக்களுக்கு வந்து என்ன சேமிப்புன்னு போட்டாங்க. நான் அது ஒரு தவறாக இருக்குமோ நினைச்சு, நமக்கு எப்பவுமே வந்து கிரிட்டிக்ஸ் பண்ணிய பழக்கம் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதனால அந்த விலை கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஃபைல் எல்லாம் போட்டு பார்த்தேன். அப்சல்யூட்டா கரெக்டாக இருந்தது. சோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து நிறுவனங்களும் வந்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த வரி குறைப்பை வந்து அப்படியே வந்து பாஸ் ஆன் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 செப்டம்பருக்கு முன்னாடி அந்த 2.0 வருவதற்கு முன்னாடி டயர் வாங்கினாங்க என்னோட காருக்கு. அது வந்து ஒரு டயர் வந்து 10,000 ரூபாய் அப்படின்னாங்க. சோ 28% வந்து அது அப்ப வரி இருந்தது. இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 18% தான் இந்த ஜிஎஸ்டி 2.0 இன்னைக்கு ராத்திரி காலங்காத்தால இருந்து. சோ அதுல டைரக்டாக வந்து 1000 ரூபாய் சேமிப்பு. நீங்க வந்து இதுல என்ன பெரிய இது, நடுத்தர மக்களுக்கு எப்படி வந்து இது வந்து பயனளிக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பேர் வந்து டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கிறாங்க, பிரைவேட் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. பிரைவேட் டாக்ஸி ஓட்டுற அனைவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 கிலோமீட்டர் சாதாரணமாக ஒரு வருஷத்துக்கு ஓட்டுவாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஓட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க 4 டயரை மாத்தணும் அப்படின்னா ஒரு டயருக்கு 1000 ரூபாய் சேமிப்புனா 4000 ரூபாய் சேமிப்பு அவங்களுக்கு கிடைக்கும். நேரடியாக அவர்களுக்கு பயனாளிகளாக மாறுவார்கள். சரி, அதுல வந்து மேபி அவங்க வந்து அந்த டாரிஃப்ல அந்த ரேட் இருக்கு இல்லைங்களா, நம்ம பே பண்ற அந்த கட்டணத்துல வந்து ஒரு பாதி அது பொதுமக்களுக்கு கொடுத்து விட்டு மீதி பாதியை வந்து அவர் வைத்துக் கொள்ளலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் சாதாரணமாக ஒரு கேப் ஓட்டுற அந்த நபருக்கு கிடைக்க போகிறது. நான் சொன்ன மாதிரி இந்த ஐஸ்கிரீம் அண்ட் இதுல கிடைக்க போறது, அப்புறம் ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஐயா சொன்ன மாதிரி ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல கிடைக்க போறது. மிக குறிப்பாக டிராக்டர் ஆக்சசரி பார்ட்ஸ், டிராக்டர் வாங்குறாங்க இல்லைங்களா, டிராக்டர் எக்யூப்மெண்ட்ஸ், இரிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா 5% வந்து வரி. ஸோ இதனால என்ன ஆகும்னா, மக்கள் கையில எனக்கு தெரிந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2,500 ரூபாயில இருந்து 3,000 ரூபாய் வரைக்கும் சேமிப்பு அவர்கள் கையில வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுதான் வந்து பிரதமர் ஐயா ஸ்கூலமா என்ன சொன்னா, இந்த ஃபெஸ்டிவல், இந்த பகத் ஃபெஸ்டிவல் சொல்ற, ஜிஎஸ்டி பகத் ஃபெஸ்டிவல் அப்படின்றாங்க, அதாவது சேவிங்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்றாங்க. சோ இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் அது இன்னொருத்தர் கையில நிறைவாக, குடிமகன்கள் கையில், குடிமக்கள் கையில் நிறைவாக போய் சேரப்போகிறது. அந்த நிறைவாக சேரப்போகின்ற அந்த பணம் இன்னைக்கு பண்டிகை காலங்கள்ல வந்து வீட்டுல வந்து குதூகூலமாக அவர்கள் வந்து புது சட்டை அணிவதற்கும், புது சட்டை போட்டுக் கொள்வதற்காகவும், இல்ல இனிப்பு பண்டங்களை தயாரிப்பதற்கோ, இனிப்பு பண்டங்களை வாங்குவதற்கான அந்த நெய், பட்டர் எல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. இந்த மாதிரியான ஒரு மக்கள் கையில சேமிப்பு வந்து அவர்களுக்கு பயன்படுகின்ற பொருட்களாக மாறும் போது, அந்த பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ற ஒரு நிறுவனங்களுக்கு அங்க ப்ரொடக்ஷன் சார்ஜ் ஜாஸ்தியாகும், சேல்ஸ் ஜாஸ்தியாகும். அதன் மூலமாக வேலை வாய்ப்பு பெருக ஆரம்பிக்கும்.
அதுதான் நேற்று ஐயா குறிப்பிட்டு சொல்றாங்க 2,75,000 கோடி ரூபாய் வந்து சேமிப்பாக மக்கள் கையில் போய் சேர போகிறது. இது ஒரு எஸ்டிமேட் தான். அது 2 லட்சமாக இருக்கலாம், இல்ல 3 லட்சம் கூட மாறலாம். ஒரு பிராடா ஒரு எஸ்டிமேட். சோ அப்படி இருக்கும்போது இந்த கார்களோட விலை கூட குறைஞ்சிருக்கு. 1200 சிசி கீழே இருக்கிற கார்ல பாத்தீங்கன்னா 28% 18% குறைஞ்சிருக்கு. சோ கார் வாங்குறது பாத்தீங்கன்னா இப்ப நடுத்தரத்துல இருந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போறவங்க பாத்தீங்கன்னா ஒரு அடுத்து கார் வாங்குவாங்க, ஒரு வீடு வாங்குவாங்க. சிமெண்ட் விலை குறைஞ்சிருக்குது, சிமெண்ட் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குது. சோ நடுத்தர மக்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களோட விலையை குறைச்சிருக்கிறாங்க. ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்ட்ஸ் வந்து 28ல இருந்து இப்ப நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறேன். சோ கீழே இருக்கிற நடுத்தர குடும்பத்துல சுப்பிரமணியன், இப்ப அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு பெரும் பலனை கொடுக்க போகுது இந்த சீர்திருத்தம் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. இப்ப சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு, வணிக நிறுவனங்களுக்கு என்ன மாதிரி இது பலனை கொடுக்கும்? அதுதான் சொல்ல, இப்ப இந்த ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம பாத்தீங்கன்னா தமிழகம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை அடுத்து ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கிற எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ், இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில உள்ள அனைத்து கார் தொழிற்சாலைகளுக்கும் நட்டோ போல்ட்டோ இல்ல சின்ன ஸ்டாம்பிங் பார்ட்ஸோ மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியால உலகத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 4வது 5வது பெரிய ஒரு ஆட்டோமேட்டிவ் மார்க்கெட்டாக, உற்பத்தி செய்யும் மார்க்கெட்டாக இந்தியா வந்து விளங்கி கொண்டிருக்கிறது. சோ அப்படி இருக்கும்போது இதை சார்ந்து இருக்கின்ற, அது மாருதியா இருக்கட்டும், ஹுண்டாயா இருக்கட்டும், எந்த கம்பெனியா இருந்தாலும் கூட அதை சார்ந்து இருக்கின்ற Tier 1 மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், Tier 2 மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அவங்கலாம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இருப்பாங்க. இப்ப அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து பெருக ஆரம்பிக்கும். சார் ஒண்ணு இல்ல சார், மாருதி சுசுகியோட சிஇஓ நிர்மலா சீதாராமன், மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடமோட ஒரு இண்டஸ்ட்ரியல் கான்க்ளேவ் வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருந்தார். அதுல அவர் ஓப்பனா சொன்ன வாக்கியங்கள், 6% நாங்க வந்து ஆட்டோ மார்க்கெட் வந்து கீழே போகும்னு நினைச்சிருந்தோங்க. அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 2.0 முன்னாடி 6% மார்க்கெட் கீழே போகும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உங்களோட அனௌன்ஸ்மெண்ட்னால 10% மேல போக போறது சிறிய ரக கார்கள். சோ -6ல இருந்து 10%, 16% வந்து அவங்களோட உற்பத்தி மேல போக போகிறது. உற்பத்தி மேல போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துல வந்து 500 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு தேதியிலன்னு பாத்தீங்கன்னா ஒரு 16%, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 பேர் வச்சுக்கோங்களேன், தோராயமாக 80ல இருந்து 100 பேருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க போகிறது. அவர்களோட உற்பத்தி ஜாஸ்தியாக போறது, அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்து பணம் இன்னும் ஜாஸ்தியா வர ஆரம்பிக்கும். அவர்கள் கடன்களை வந்து அவர்களால் துரிதமாக அடைக்க முடியும். இது என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு சுழற்சி எக்கானமியா மாறிடும். சோ வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிஷனல் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அந்த நிறுவனங்களுக்கு வந்து வருமானம் ஜாஸ்தியாகும். அந்த வருமானம் ஜாஸ்தியாவதனால வரிகள், அதாவது இன்கம் டாக்ஸ் ஆக இருக்கட்டும், ஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும், அது வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தப்படும். அரசாங்கத்துக்கு செலுத்தப்படும் போது அரசாங்கம் அதுதான் நம்பிக்கையா சொல்றாங்க, நாங்க 2.25 லட்சம் கோடி வந்து நாங்க சேவிங்ஸா கொடுத்தா திருப்பி அதன் மூலமாக பொருளாதாரம் மீண்டு வந்து அதன் மூலமாக வரி வந்து அரசாங்கத்துக்கு வரும்போது நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து நம்மளால முதலீடு செய்ய முடியும். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இந்த இன்கம் டாக்ஸ்லயே ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வருமான வரி விலக்கு கொடுத்தாங்க. அது வந்து 12 லட்சம் என்ன பொறுத்த வரைக்கும் அது 16 லட்சங்க. அதாவது ஒரு கம்பெனில ஒருத்தர் வேலை பார்க்கறாரு வச்சுக்கோங்களேன், ரவிசங்கர் சார் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்கும். சோ 12.25 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அதை தாண்டி அந்த 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 நபருக்காக அந்த நிறுவனம் பணம் செலவு பண்றாங்க இல்லையா, ப்ராவிடென்ட் ஃபண்ட் கட்டுவாங்க, நம்ம வருங்கால வைப்பு நிதி இருக்கு இல்லைங்களா, அது கட்டுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2,40,000 ரூபாய் ஒரு அனுமானத்துல சொல்றேன். ஏன்னா 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து 6 லட்சம் ரூபாய் பேசிக் சேலரி இருக்கும். அதுல வந்து எம்ப்ளாயர் ஒரு 12%, வேலை கொடுப்போர் 12%, வேலை அங்க செய்கிறவர்கள் 12% கட்டுவாங்க, 24% கட்டுவாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 2,40,000 ரூபாய் பிஎஃப்காக பணம் கட்டுவாங்க. அதுக்கு டாக்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் கிராஜுவிட்டி, அது ஒரு 25,000 ரூபாய், கிட்டத்தட்ட 14,40,000 ரூபாய் வரைக்கும் யாரெல்லாம் ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கிறாங்களோ, அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கறது சம்பளம் வாங்குறவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த உலகத்துல வந்து சொல்லுங்க எங்க டாக்ஸ் இல்லைன்னு சொல்லுங்க. அது வந்து ஃபேமிலில வந்து தீபாவளியை பொறுத்த வரைக்கும் இரட்டை போனஸ் மக்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சேமிப்பு திருவிழாவும் தொடங்கி இருக்கிற சூழல்ல விமர்சனமும் ஒரு பக்கம் இருக்கு. நான் ரவிசங்கர் சார்ட்ட போயிட்டு திரும்ப உங்கள்கிட்ட வர்றேன். சுப்பிரமணியன், நான் மல்லிகார்ஜுன கார்கேவுடைய விமர்சனத்தை குறிப்பிட்டேன். அதே போல காங்கிரஸுடைய பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் ஒரு விமர்சனத்தை சொல்றாரு. இந்த சீர்திருத்தம் நாங்கள் 2017 சொல்லிட்டு இருக்கோம், ஒன்றும் புதுசாலாம் இவங்க சொல்லலை, 2024 தேர்தலில் நாங்கள் இதை தான் முன் வச்சோம், இன்னும் பிரச்சனைகள் இருக்கு, ஜிஎஸ்டியில் இன்னும் சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்கு, இது ஒரு பெரிய சாதனை எல்லாம் இல்லை அப்படிங்கிறார். அதாவது நம்ம பகவத்கீதை மத நூல்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் அனைவரும் நலமாக வாழ வேண்டும், அதற்கு அரசர் உதவி புரிய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுப்படையான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. சோ அது யாரும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், நானும் வந்து வரி குறைக்கணும்னு சொல்லலாம், நீங்களும் வரி குறைக்கணும்னு சொல்லலாம்.
இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் அந்த மதர்ஹுட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து சொற்பொழிவுக்கு நல்லா இருக்கும், ஆனா களத்துல வந்து இறங்கி பார்க்கும்போது சார் நீங்க ஜிஎஸ்டி 2014க்கு முன்னாடி டைரக்ட் டாக்ஸ் கோடு கொண்டு வரேன், நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வரேன், நீங்க உங்களுக்கு மெஜாரிட்டிலாம் அப்ப இருந்தது தானே, நீங்க ஏன் கொண்டு வர முடியல? இல்ல நீங்க வந்து இப்ப என்ன சொல்றீங்கன்னா நாங்க கொண்டு வரப்பட வேண்டிய அந்த ஜிஎஸ்டி தான் அது நல்ல ஜிஎஸ்டியா இருந்திருக்கும், மக்களுக்கு நிறைய சேமிப்பு வந்திருக்கும்னா நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஆளுகின்ற மாநிலங்கள்ல இல்ல உங்க கூட்டணியில இருக்கிற மாநிலங்கள்ல வந்து ஒரு மாநிலத்தை எடுத்துக்கோங்க, அந்த மாநிலத்தோட ஸ்டேட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் எடுத்துக்கோங்க, நீங்க கொண்டு வருவதாக சொன்ன அந்த ஜிஎஸ்டியோட ரேட்ஸ் பக்கத்துல போடுங்க, இப்ப இருக்கிற ஜிஎஸ்டி ரேட் பக்கத்துல போடுங்க, எவ்வளவு வந்து நாங்க வந்து மக்களுக்கு இன்னும் அதிகமான சேவிங்ஸை கொடுத்திருக்க முடியும்ன்றது சொல்லுங்களேன். நீங்க சார் நீங்க என்ன பண்ணணும்னா 2014க்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 30 சட்டங்கள் இருந்தது. அதை வந்து 14க்கு ஆட்சிக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இந்த 30 சட்டங்களை வந்து எப்படி ஒன்றிணைத்து ஒரு சட்டமாக ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தையா கொண்டு வர முடியும்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணி 2017ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ள டாக்ஸ் ரேட்ஸ் நீங்க கம்பேர் பண்ணணும். ஒண்ணு இல்லைங்க, சைக்கிள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18ல இருந்து 20% வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க டாக்ஸ். அதாவது வேட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் எக்ஸைஸா இருக்கட்டும், இல்ல வெளி மாநிலங்களுக்கு போனா ஆக்ட்ராய்னு ஒரு டாக்ஸ் போடுவாங்க. அதாவது ஒரு நாடுல இந்தியா என்பது பெரிய நாடு, இந்த நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 30 மாநிலங்கள் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போறதுக்கே நீங்க டாக்ஸ் போட்டீங்க. இப்ப அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் ஆக்ட்ராய் எல்லாம் ரோட் டாக்ஸ் ஆக்ட்ராய் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு 18% கொண்டு வந்துட்டாங்க பைசைக்கிளுக்கு. வெறும் சைக்கிள், அன்றாட இந்த குடிமகன்கள் யூஸ் பண்ற சைக்கிள், அது இப்போ ஜிஎஸ்டி 2.0ல 5% குறைச்சாச்சு. சோ இந்த குறைக்கும் வரி சீரமைப்பு எப்படி பண்ணினாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் எந்தெந்த பொருட்களை யூஸ் பண்றாங்க, அந்த பொருட்களுக்கு வந்து அன்றாட தேவைகளுக்கு அனைத்து குடிமகன்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பெனிஃபிட் அனைவருக்கும் போகும். அதுக்கு மேல ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம வந்து 28ல இருந்து 18 கொண்டு வரலாம். அதற்கும் மேல இருக்கிற லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக 28% வரி விதிச்சுட்டாங்கன்னா குறைக்க மாட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிமெரிட் கூட்ஸ். சரி, நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இப்போ குறைப்பு சொல்லியிருக்காங்கல்ல, இதை வணிக நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்துறத கண்காணிக்க என்ன இருக்கு, அவங்க குறைக்கலன்னா என்ன செய்யணும்? சுருக்கமா சார், நிறைவு கருத்தோட மிகச் சுருக்கமா. இல்லங்க, ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம ஜிஎஸ்டி 22 செப்டம்பருக்கு முன்னாடி நம்ம ஒரு பொருளை வாங்கிருக்கோம், அந்த பில்லை பத்திரமா வைத்துக் கொண்டு 22க்கு அப்புறம் அந்த பில்லை வாங்க போறோம், அந்த பொருளை வாங்க போறோம்னா 2 பில்லுல வந்து கண்டிப்பாக பேசிக் பிரைஸ்ல மாற்றம் இருக்காது, ஜிஎஸ்டில மட்டும் மாற்றம் இருக்கும். அப்படி மாற்றம் வந்து 12ல இருந்து 5ஆக குறைந்திருக்க வேண்டும், இல்ல 18ல இருந்து 5ஆக குறைந்திருக்கணும். குறையவில்லை என்றால் அது ரெண்டுத்தையும் போட்டோ எடுத்து கண்டிப்பாக இங்க இருக்க ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆபீசராக இருக்கட்டும், இல்ல சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஆபீசர், இல்லைன்னா வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கே நீங்க வந்து நிறைய சோசியல் மீடியால எல்லாருமே ஆக்டிவா இருக்கிறாங்களே, எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக கண்டிப்பாக ஒரு ட்வீட்டை வந்து போட்டு டேக் பண்ணினால் கண்டிப்பாக இது கன்சியூமர் அவேர்னஸ் கேம்பெயினாக மாறி கன்சியூமர் போறதுக்கும் இன்ஃபர்மேஷன் போகும், மாநிலத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் மத்தியில உள்ள ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கும் இது போக ஆரம்பிக்கும் போது அனைவரும் கண்டிப்பாக இதுல வந்து விழித்துக் கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அனைத்து நிறுவனங்களுமே வந்து அவங்க அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3GST இந்த ரேட்டு, 2.0 இந்த ரேட்டு, போஸ்டல் ஜிஎஸ்டி 2.0 இந்த ரேட்னு அனைவரும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அனைத்து நிறுவனங்களும் பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரோட பேசும்போது கண்டிப்பாக இந்த விலை குறைப்பை வந்து நாங்க பொதுமக்களுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு உத்தரவாதத்தை கொடுத்துட்டாங்க. அதை மீறி வந்து ஏதாவது தவறு நடக்குதுன்னா லெட் த பையர் பிவார் அப்படின்றதுதான் வந்து நம்மளோட இதுல வந்து கமர்ஷியல் லால வந்து ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, லெட் த பையர் பிவார். வாங்குபவர்கள் வந்து சுதாரித்துக் கொள்ள வேண்டும். எங்கேயா தவறு நடந்ததுன்னா அதிகாரிகள்கிட்ட முறையிட்டால் கண்டிப்பாக அதுக்கு தீர்வு வரும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சிமெண்ட் விலை எடுத்துட்டிங்கன்னா இன்னும் வந்து 28% டேக்ஸ் இருந்துச்சு, அது 18% ஆகிட்டாங்க. இன்றையே அப்படி 10% டேக்ஸை குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கல், மணல், ஜல்லி, கம்பி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வரி ரொம்ப குறைச்சதுனால கட்டுமான தொழில் திருநெல்வேலி பொறுத்து ரொம்ப நல்லாயிருக்கும் சார். மற்ற போனோம் அப்படின்னா வந்து விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு 12% வரி விதிப்பில் இருந்து 5% வரியாக குறைச்சிருக்கிறாங்க. அனைத்து வகையான விவசாயிகளுக்கும், அதாவது இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னு நம்ம விவசாயிகளை சொல்லக்கூடிய பட்சத்தில் அவர்கள் சார்ந்த நடவடிக்கைகளும் அவர்கள் சார்ந்த வரி சலுகைகளும் அளிக்கணும் அப்படின்றதுல இந்த ஒரு அரசு வந்து ஒரு சிறந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பருங்கிறது வந்து ஒரு வருஷத்தில் விற்கிற சேலோட 50% வருஷம் இந்த 3 மாதத்துலேயே விற்றுரும். இது ரொம்ப எதிர்பார்க்குற மாதம் எப்போவுமே சேலில். கரெக்டாக இது தீபாவளி மாதம். இந்த டைமில் வந்து எங்களுக்கு இந்த வரி குறைப்புங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலாக சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம். இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி வகையில் பென்சிலு, ரப்பரு, ஷார்ப்னரு, நோட் புக்கு, கிராஃப் ஷீட்டு இதெல்லாம் விற்றுட்ருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும்
அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து 12% இருந்தது. இப்போ வந்து அது வந்து 12ல இருந்து 0 பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ 100 ரூபா இருந்த ஒரு நோட்டு வந்து 12 ரூபா விலை குறைஞ்சி அது 88 ரூபா ஆக வாய்ப்பு இருக்கு. நல்ல முயற்சி, நல்ல ஏற்பாடு, மக்களுக்கு பயன் கிடைக்கும், கொஞ்சம் சேவிங்ஸும் ஆகும். இப்போ 18%லாம் 5% ஆயிருக்கு. அதெல்லாம் நல்ல ஒரு வரவேற்கத்தக்கது. ஆக்டிவா 110cc ஸ்டார்டிங் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,12,864 இருந்துச்சு டோட்டல் ஆன் ரோட் ப்ரைஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ரைஸ் லிஸ்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா 1,04,957 வந்திருக்கு. மூலயமா பார்த்திங்கன்னா ஒரு 8,000 ருபீஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. சிமிலர்லி இதே மாதிரி பார்த்திங்கன்னா 200cc வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட வெஹிக்கிளோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வந்து 20,000 வரைக்கும் ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஃபெஸ்டிவ் சீசன் இருக்கிறதால ஆக்சரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 3,500லேருந்து 6,000 வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். இது மூலமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து எங்களுக்கு கால்ஸும் அதிகமாக வருது, சேல்ஸ் கால்ஸு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.